வணக்கம். நல்லா இருக்கீங்களா? முடி கொட்டுதல், இளநரை ஆகியவை கோவிட் பிறகு அதிகரித்து உள்ளதா? சித்த மருத்துவம் கூறும் தீர்வு என்ன? கோவிடுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேச்சாக இருக்கிற ஒரு விஷயம் முடி கொட்டுதல். ஆனா, அது சங்க காலத்திலிருந்தே முடி கொட்டுதல் அப்படிங்கிறது எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு 20 வயதுக்கு மேல நெறைய பெண்கள பொறுத்தவரைக்கும் முடி கொட்டுதல் இருந்துச்சு. அப்புறம் 45 வயது, 40 வயதை ஒட்டி வரும்போதும் முடி கொட்டுதல பத்தி பேச்சு இருந்துச்சு. ஆனா, அந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் பெருவாரியான இந்த பேச்சு இருக்கு. நெறைய பேர் அதுவும் குறிப்பா ஆண்கள் 15 வயசு, 14 வயசு பசங்களே நெறைய எனக்கு முடி கொட்டுது சார் அப்படின்னு வரவங்க நெறைய பேர் இருக்காங்க. இளநரை 8 வயசு, 10 வயசுல இருந்தே எனக்கு ஒரு 1, 2 வர்றது இயல்பா எல்லாருக்கும் தெரியும். ஒரு கற்றையாக இளநரை வருது. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நெறைய பேர் வராங்க. இந்த முடி கொட்டுதல் உண்மையிலேயே இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கான்னு கேட்டா, ஆமா. நீங்க போய் மருத்துவ ஆய்வுதழ்களினுடைய இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் கோவிட்ல ஒருவேளை நம்மளுடைய உடம்புக்குள்ள புதிய ஆன்டிபாடிஸ்லாம் நெறைய வந்ததுனால, இப்படி முடி கொட்டுதல் அதிகமாயிருக்கோ அப்படிங்கிற சிந்தனை தோல் நோய் மருத்துவர்களிடையே நெறைய வந்திருக்கு. உலகம் முழுக்க அத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அலோபீசியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு காயின் மாரி ஷேவ்டா இருக்கக்கூடிய முடி கொட்டுதல் கூட இந்த ஒரு கடந்த 4, 5 வருஷத்துல நெறைய இளம் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறத பார்க்கிறோம். பொதுவா முடி கொட்டுதல் நெறைய வருது அப்படின்னாலோ, இந்த இளநரை வருதுனாலோ, முதல் விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பினுடைய அந்த எதிர்ப்பாற்றல், அந்த ஆட்டோ இம்யூன் விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது ஏற்படுது அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது. சித்த மருத்துவம் இதை எப்படி சொல்லுது அப்படின்னா, பித்தத்தன்மை கூட இருக்கிறதுனால இந்த முடி கொட்டுதல் வருது அப்படின்னு சொல்றோம். உடலினுடைய உள்சூடு, பித்தம்னு சொல்றத தீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மெட்டபாலிக் ஃபயர்னு எடுத்துக்கலாம். அதுல அந்த பித்தத்தன்மைங்கிற உடல் சூடு கூடும்போது முடி கொட்டுதல்ங்கிறது நிச்சயமா ஏற்படும். அதை குறைக்கணும் அப்படின்னா, உடலின் பித்தத்தன்மையை குறைப்பதற்கான உணவுப் பொருட்கள், நீங்க காலை சாப்பாடுல நிறைய பழங்கள் வைத்துக் கொள்ளுங்க. முடி கொட்டுறதுன்னு இருக்கா, காலையில கண்டிப்பா ஒரு கிளாஸ் மாதுளம்பழச்சாறு, ஒரு அரை நெல்லிக்காயும் ஒரு மாதுளம்பழமும் போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கங்க. இல்ல சார் நான் கருவேப்பிலை போட்டு அடிச்சு மோர்ல கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அதையும் செய்யலாம். அத்திப்பழம் ஃப்ரெஷ் அத்தியா கிடைச்சாலும் சரி, காஞ்ச அத்தியா கிடைச்சாலும் சரி, அதை எடுத்துக்கொள்ளலாம். காய்ந்த திராட்சை நல்ல ஒரு கைப்பிடி அளவு அதை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் காலையில் எடுக்கும் பொழுது நல்லா பித்தம் குறையும். நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து நல்லா கிடைக்கும். எதிர்ப்பாற்றல்ங்கிற அந்த இம்யூன் சிஸ்டம் மாடுலேட் பண்றதுக்கு இந்த பழங்கள் எல்லாமே உதவியா இருக்கும். அப்படி எடுத்துக்கொள்ளணும். எதை தவிர்க்கணும்? உடல் சூடை அதிகரிக்கக்கூடிய கோழிக்கறி, எண்ணெயில வதக்கின பொரிச்ச உணவுகள், அதிக காரச்சத்துள்ள உணவுகள், ஜீரணத்துக்கு தாமதமாக கூடிய கோதுமை சேர்ந்த அதிக உணவுகளை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது எடுக்க வேண்டிய பழங்களை நிறைய எடுத்துக்கொண்டு இந்த சூட்டை தரும் பொருட்களை குறைச்சிட்டாலே பித்தம் ஓரளவுக்கு சீராகும். இதை தாண்டி இரவு நல்ல 7 மணி நேரம் தூக்கம், வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது, இதெல்லாமே பித்தத்தை குறைப்பதற்கான, உடல் சூட்டை குறைப்பதற்கான வழிகள். இது இல்லாம ஒரு மனச்சோர்வு, அந்த சோர்வு இல்லாம ஒரு பரபரப்பு இல்லாத மனம் வைத்துக் கொள்றது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி நம்ம ஒரு சில மருந்துகள், சித்த மருந்துகள், நீங்க உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களை அணுகி அதற்கான உரிய உள்ள சாப்பிடக்கூடிய மருந்துகள், நாங்க பொதுவா என்ன சொல்லுவோம், கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், திரிபலா, இது மாதிரியான மருந்துகளை உள்ள கொடுப்போம். இதை தாண்டி ரொம்ப தீவிர முடி கொட்டுதல் இருந்ததுன்னா, அந்த இம்யூன் சிஸ்டம் ஆல்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா உங்க நாடி பார்த்து அதற்கேற்ற ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்றது, சரியான மூலிகை தைலங்களை ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிலருக்கு நெல்லிக்காய் தைலம் இருக்கும், ஒரு சிலருக்கு கற்றாழை தைலம் தேவைப்படும், ஒரு சிலருக்கு கரிசலாங்கண்ணி தைலம் தேவைப்படும். அந்த உடல்வாகுக்கு ஏற்ற அந்த தைலங்களையும் போட்டோம்னா நிச்சயமா அந்த கொட்டுதலை குறைக்கலாம். அதிலிருந்து வேகமா வெளியே வருவதற்கு அது உதவியாக இருக்கும்.